பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டால வந்திருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மாக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் டீ காஃபி கொடுத்துட்டு வராங்க. கடைசியா மாப்பிள்ளையும் டீ கப் எடுத்தாச்சு. இப்போ பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய. பொதுவா மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிட்டாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். பொண்ணு கிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ள வரலாமான்னு கேக்குறான். அவங்க வீட்டுல வச்சு வேலை பாக்குறத வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமான்னு கேக்குறான். அவங்களும் ஆமான்னு சொல்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கேட்க அவங்களும் ஐடி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு கொஞ்சம் ஷிவரிங் ஆயிட்டான். இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பொதுவா பொண்ணு பார்க்க வரும்போது இப்படிதான் ஷிவரிங் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு நீங்க பயப்படுறதுக்கு தேவையில்லையே. அட போங்க. இப்படிதாங்க பள்ளிக்கரையில ஒரு பொண்ணு பார்க்க போனேன். பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லி ரூமுக்கு தாங்க போனேன். சடனா கதவை சாத்தி கொண்டி போட்டுட்டாங்க. ஆமா, கதவை சாத்தி என்னங்க பண்ணாங்க? ஹலோ, திடீர்னு ஏன் கதவை சாத்துறீங்க? அந்த பொண்ணு எதுவுமே பேசாம டோரை லாக் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணுதுங்க. யாருன்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு. ப்ரோ, ஆல்ரெடி நாங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இது பொண்ணோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு பொண்ணோட அப்பா அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. அதுதான் வாய்ப்பே இல்லையே. நீங்க இங்க வந்ததுக்கு பிரதரா இருந்து எங்க 2 பேருக்குள்ள பேசி முடிச்சுட்டு போங்க. பிரதரா அடி கையால. இதை கேட்டது இந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னங்க என்ன வச்சு காமெடி பண்றீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சாரிங்க, ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு ஓகே வாங்க போன்ல சொல்றீங்க. ஓகே ஓகே. இப்போ பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஃபேமிலியோட சேர்ந்து போட்டோ ஷூட்டும் பண்ணியாச்சு, மேரேஜும் பண்ணியாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.